வாங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு, காஃபிலாம் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். மதியானம் நீங்க அவ்வளோ தடவை கால் பண்ணீங்க. அப்போ நான் ஒரு முக்கியமான கால் மீட்டிங்ல இருந்தேன். மீட்டிங் முடிஞ்சதும் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா நீங்க எடுக்கல. ஆமா, நானும் பிஸி ஆயிட்டேன். சரி சொல்லுங்க, எதுக்காக கால் பண்ணீங்க? அம்மாவை பத்தி. அத்தைய பத்தியா? இல்ல, ஏன் அத்தையை பத்தி. ஓ, உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, அம்மாவும் கோகிலாவும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எதிரில் நான் நடந்து வரும்போது என்னை பார்த்துட்டாங்க. நானும் அவங்கள பார்த்தேன். உடனே அம்மா என்கிட்ட பேசுறதுக்காக வர இருந்தாங்க. நான் முகத்தை திருப்பிட்டு போயிட்டேன். நான் தான் அவங்க கூட பேச மாட்டேன்னு அத்தை முன்னாடியே சொல்லிட்டேன்ல. அது அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் நான் பேசலன்னு எதுக்காக ஃபீல் பண்ணணும்? உங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணணும்? நான் சொல்ல வந்த விஷயமே வேறம்மா. வேறயா? என்ன சொல்ல வந்தீங்க? நீ பாட்டுக்கு அவங்களை கண்டுக்காம போயிட்ட. எதிரில் பார்த்தும் மகா முகத்தை திருப்பிட்டு போயிட்டாளேன்னு அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டே மாவு அரைச்சிருக்காங்க. கிரைண்டர் கல்லுல விரல் மாட்டி அடிபட்டு ஒரே ரத்தம் மகா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, உன் தங்கச்சிங்களை அத்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எனக்கு கால் பண்ணாங்க. நான் அத்தையை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். இப்ப அம்மாவுக்கு எப்படி இருக்கு? விரலுக்கு கட்டு போட்டு காயம் ஆறதுக்கு மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் கிளம்புனேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? ப்ரெஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தத்துல இருக்காங்க, இப்படியே விட்டா ஸ்ட்ரோக் கூட வரலான்னு சொன்னாங்க.